அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்காக டெய்லி பண்ணாக்க ஒரு மோட்டிவேஷன் வீடியோ பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற மோட்டிவேஷன் வீடியோ நிறைய பேருக்கு பண்ணாக்கா இப்போது நிறைய பேருக்கு இல்லை, பிஜிடிஆர்பிக்காக படிக்கிற எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பெரிய கவலை என்ன அப்படின்னாக்கா, சிலபஸ் ஹெவியாக இருக்குது, படிக்க வேண்டிய கண்டென்ட் ஹெவியாக இருக்குது, ஆனால் பண்ணாக்கா நிறைய படிக்க முடியல அப்படின்னு ஒரு பயம், ஒரு கவலை, இது எல்லாமே இருக்குது. ஸோ அதை பண்ணாக்கா ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறது ஒரு டெக்னிக், பொமடரோ டெக்னிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நான் போகிற வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ என்ன பொமடரோ டெக்னிக் அப்படின்னா, ஸோ நம்ம பண்ணாக்கா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன படிக்கணும் அப்படின்றத செட் பண்ணணும், அந்த டாஸ்க்கை செட் பண்ணணும். ஸோ இன்றைக்கி பண்ணால் நீங்கள் இப்போது படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஸோ ஏதோ ஒரு யூனிட் எடுக்கிறீங்க. அந்த யூனிட்டில் நான் அடுத்த ஒரு 3 to 4 ஹவர்ஸ்க்கு பண்ணாக்கா ஒரு 10 பேஜ் படிக்க போகிறேன், இல்லை 15 பேஜ் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் டார்கெட்டை செட் பண்ணுங்கள். அப்போ அந்த டார்கெட்டை செட் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, உங்களுடைய மொபைலில், சரிங்களா, லாஸ்ட் கிளாஸில் நான் சொல்லிட்டேன் மொபைலில் பண்ணாக்கா மேக்ஸிமம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, லாஸ்ட் வீடியோவில் மொபைல் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஸோ அப்போ நீங்கள் மொபைலில் இல்லை பண்ணாக்கா ஒரு அலாரம் கிளாக் ஏதோ ஒன்று பண்ணாக்கா 25 மினிட்ஸுக்கு அலாரம் செட் பண்ணுங்கள். 25 மினிட்ஸுக்கு அலாரம் செட் பண்ணுங்கள். இப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க, டாஸ்க்கை செட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் பண்ணாக்கா 25 மினிட்ஸுக்கு அலாரம் செட் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் படிக்கிறீங்க. அந்த 25 மினிட்ஸுக்கு எதை பற்றியும் யோசிக்கக்கூடாது. நீங்கள் பண்ணாக்கா ஒன்றுத்தை பற்றி மட்டும் தான் யோசிக்கணும். நீங்கள் என்ன டாஸ்க்கு செட் பண்ணிங்களோ அந்த டாஸ்க்கை பற்றி மட்டும்தான் யோசிக்கணும். அப்போது 25 மினிட்ஸ் கண்டினியூஸாக படித்து முடிச்சிடுங்க. 25 மினிட்ஸ் முடித்த உடனே 5 மினிட்ஸ் பண்ணாக்கா பிரேக் எடுத்துக்கங்க. 5 மினிட்ஸ் பண்ணாக்கா பிரேக் எடுத்துக்கங்க. ஸோ அந்த 5 மினிட்ஸ் முடித்த உடனே அந்த 25 மினிட்ஸில் நீங்கள் என்ன படிச்சிங்களோ கண்ணை மூடிட்டு ஒரு முறை அப்படியே பண்ணாக்கா திங்க் பண்ணுங்கள், சரிங்களா. ஸோ எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம 25 மினிட்ஸில் என்ன படித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ரீகாலும் பண்ணிடலாம். அட் த சேம் டைம் நீங்கள் கண்டினியூஸாக 4 ஹவர்ஸ் படிக்கணும் போது என்ன ஆகுனாக்கா, நமக்கு பண்ணாக்கா மைண்டு, ஸோ நம்முடைய பாடி எல்லாமே பண்ணாக்கா டயர்ட் ஆகிடும். ஆனால் இந்த மாதிரி 25 மினிட்ஸ் நம்ம பிரேக் எடுத்து படிக்கும்போது என்ன ஆகுனாக்கா, நம்மளால் ஸ்பீடாக படிக்க முடியும், நிறைய நேரம் படிக்க முடியும், எந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் படிக்க முடியும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு 25 மினிட்ஸ் முடிஞ்சிடுச்சு, ரீகால் எல்லாம் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அடுத்து திரும்பவும் பண்ணாக்கா 25 மினிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம், அந்த டாஸ்க்கு செட் பண்ணிவிட்டு. அப்போ அதே மாதிரி 25 மினிட்ஸ் பண்ணாக்கா ஒரு 4 to 5 டைம்ஸ், ஒரு 4 to 5 டைம்ஸ் பண்ணாக்கா நீங்கள் இந்த பொமடரோ டெக்னிக் பண்ணாக்கா கண்டினியூ பண்ணி முடிச்சிடுறீங்க. இப்போ ஒரு 5 டைம்ஸ் முடிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் நீங்கள் அப்படின்னா, 15 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலான்னா பிரேக் எடுத்துக்கலாம். அப்போ நீங்கள் ஆல்மோஸ்ட் என்ன பண்ணீங்க, 4 to 5, இப்போ 5 டாஸ்க் முடிக்கிறீங்க அப்படின்னாக்கா ஆல்மோஸ்ட் என்ன பண்ணுறோம், நம்ம 2 hours 30 மினிட்ஸ் படிக்கிறோம், நியர்லி 2 hours 30 மினிட்ஸ் படிக்கிறோம். அப்போது 2 hours 30 மினிட்ஸ் பண்ணாக்கா எந்த டிஸ்ட்ராக்ஷன் எல்லாமே படிக்கிறதுக்கு இந்த டெக்னிக் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அடுத்து வரக்கூடிய ஒரு 80லேருந்து 90 நாள், ஏன்னா நமக்கு எக்ஸாம் பண்ணாக்கா டேட் பார்த்தீங்கன்னா September 28 சொன்னாங்க. அதுக்கப்புறம் வேறொரு தேதியில் தேர்வு அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ நமக்கு பண்ணாக்கா அதிகபட்சம் ஒரு 10 to 15 டேஸ் தள்ளி போகும் அந்த September 28க்கு அப்புறமா. ஸோ அதுக்குள்ளே நம்ம முடிக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா, இந்த மாதிரியான சின்ன சின்ன டெக்னிக்ஸ், இந்த ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் தான் இருக்கக்கூடிய அந்த வேஸ்ட் சிலபஸை பண்ணாக்கா நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம பார்க்குறதுக்கு நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நல்லா படிங்க, தரோவாக படிங்க, ரிப்பீட்டடாக ரிவிஷன் பண்ணுங்கள். கொஷின்ஸ் பண்ணாக்கா டெஸ்ட் எழுதி பாருங்கள். கண்டிப்பாக வரக்கூடிய பிஜிடிஆர்பி தேர்வில் நீங்களும் போஸ்டிங் வாங்க முடியும். நன்றி, வணக்கம்.